ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எதிராளியை குறித்து தொடர்ந்து தியானிச்சுக்கிட்டே வரோம். நம்மளுடைய லைஃப்பில் நம்ம எதிராளியாகிய நாமளே நமக்கு எதிராளி அப்படிங்கிறத ஒவ்வொரு காரியத்தின் மூலமாக நம்ம அறிந்து கொள்கிறோம் வேத வசனத்திலிருந்து. இன்றைக்கி நம்ம பார்க்கவிருக்கிறது லோத்து. நீங்கள் பார்த்தீங்கன்னா லோத்து வந்து ஆபிரகாமுடைய சொந்தம், அண்ணனுடைய பையன். லோத்து அவர் லைஃப்பில் அவர் வந்து ஆபிரகாம் கூட நடந்து வர்ற வரைக்கும் லோத்துக்கு எப்போதுமே யாரோ ஒருத்தர் சப்போர்ட்டிவாகவே இருப்பாங்க. முதல்ல லோத்துவை ஆபிரகாம் கூட இசைஞ்சு கூட்டி கொண்டு வந்தது யாருன்னா தேராகு, அவருடைய அப்பா. அதுக்கப்புறம் அந்த பிரயாணத்தில் ஃபுல்லாக லோத்துவை கூட்டி கொண்டு வந்தது யாருன்னா ஆபிரகாம். ஒரு பாயிண்டில் ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் பிரச்சனை வருது. அப்போ லோத்து என்ன செய்கிறாரு, சோதோம் குமோராவை தேர்ந்தெடுத்து போகிறார். இது வரைக்கும் லோத்துவை உடன் வழி நடத்தி வந்த யாருமே இல்லாமல் லோத்துவாக ஒரு டெசிஷன் எடுத்து போகிறார். இப்போ லோத்து ஒரு ஊருக்கு போகிறார் இல்லையா, சோதோம் குமோரா. அந்த ஊரில் லோத்துக்கு தெரிஞ்சவங்க இனத்தார் யாரும் இல்லை, வீட்டார் யாரும் இல்லை, அது சொந்த ஊரும் கிடையாது. யார் என்ன எப்படி எதுவுமே தெரியாமல் லோத்து போகிறார். ஆனால் ஆபிரகாம் அப்படி வரல. தன் சொந்த வீட்டை எல்லாத்தையும் விட்டுட்டு வந்ததுக்கு காரணம் தேவன் அவரை வழி நடத்துகிறார். எனக்கு எதுவுமே தெரியாது, ஆனால் என்னை வழி நடத்த தேவன் உண்டுங்கிற விசுவாசத்தில் ஆபிரகாம் வருகிறார். ஆனால் லோத்துக்கு அப்படி யாருமே இல்லை. அவர் திரும்பி சொந்த தேசத்துக்காவது போயிருக்கலாம், அப்படி கூட செய்யலை. அவர் என்ன செய்கிறாரு, சோதோம் குமோராவுக்கு போகிறார். அப்போது கர்த்தரோட ஒரு இசைவான ஒரு உறவு இல்லாத சுயத்தில் எடுக்கிற முடிவு ஒருத்தருடைய லைஃப்பை எந்த அளவுக்கு அதாவது கனவீனம் உள்ளதாக மாற்றும் அப்படிங்கிறதுக்கு லோத்து ஒரு எக்ஸாம்பிள். அவர் வந்து தவறான இடத்த தேர்ந்தெடுக்கிறோன்னு தெரியாமல் தான் போய் தேர்ந்தெடுத்தார். இது வந்து மோசமான ஊர், ஆனாலும் பரவாயில்லன்ட்டுலாம் லோத்து போகலை. அவர் கண் பார்வைக்கு அது நல்ல ஊராக தெரிஞ்சதுனால அவர் லோத்து போயிட்டார். ஆனால் போனதுக்கப்புறமாவது லோத்து என்ன செஞ்சுருக்கணும், சூழ்நிலையை புரிஞ்சிருக்கணும், இல்லை கர்த்தர்கிட்ட ஜெபிச்சிருக்கணும். எதையுமே லோத்து பண்ணலை. அந்த ஊர்லையாவது லோத்து சந்தோஷமாக இருந்தாருன்னா அப்படியும் இல்லை. அந்த ராஜாக்கள் யுத்தம் பண்ணும்போது லோத்துவோடைய எல்லா சொத்துக்களையும் அபகரித்து கொண்டு போகிறாங்க. ஆபிரகாம் தான் யுத்தத்துக்கு போய் ஒரு 300 வேலைக்காரர்களோடு அதை எல்லாத்தையும் திரும்ப கொண்டு வந்து லோத்துக்கிட்ட வந்து கொடுக்குறார். அப்போது கர்த்தர் வந்து முடிவு பண்ணிட்டார், சோதோம் குமோராவை அழிச்சிடணும் அப்படின்னு முடிவு பண்ணுறார். அப்போ கூட இந்த பட்டணத்தில் 5 நீதிமான் வரைக்கும் வேண்டி ஜெபிச்சது, 10 நீதிமான் வரைக்கும் வேண்டி ஜெபிச்சது யாருன்னா ஆபிரகாம் தான். அப்போ லோத்துக்கிட்ட இருந்து தேவ சமூகத்துக்கு எந்த ரெக்வஸ்ட்டும் போகல. ஆனால் லோத்துவை குறித்து நம்ம வேதத்தில் பார்க்குறோம், லோத்து வந்து நீதிமான் அப்படின்ட்டு. அவர் நல்லவர், அவர் வந்து உறவுகளை மதிக்கிறவர், அவர் வந்து நல்ல இருதயம் உள்ளவர். ஆனால் எல்லாவற்றையுமே சுயத்தில் தான் செய்வார் லோத்து. அப்படி சுயத்தில் செஞ்சதுனால வந்த விளைவு என்னன்னா, ஆதியாகமம் 19:10 மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது, தீங்கு என்னை தொடரும், நான் மரித்து போவேன். அதுவும் அந்த ஊர் இருக்கிறதே நான் அதற்கு ஓடி போகத்தக்கதாக அது கிட்டே இருக்கிறது. ஏஞ்சல்ஸ் வந்து சொல்கிறாங்க, நீ லோத்து நீ ஃபேமிலியோட மலைக்கு போ அப்படிங்கிறாங்க. இல்லை என்னால் மலைக்கெல்லாம் போக முடியாது, நான் இந்த இடத்துக்கு போகிறேன்ட்டு. அப்போவும் சுயத்திலேயே லோத்து முடிவெடுத்து போகிறாரு. அப்புறம் அந்த ஊர்லேயும் இருக்க முடியாமல் மலைக்கு வந்து போகிறார். அப்போது ஏன் லைஃப்பில் வந்து நம்ம நிறைய நல்லவங்களை பார்க்குறோம், ரொம்ப நல்லவங்களாக இருந்தாலும் அவங்க லைஃப்பில் ஒரு பீஸ் இல்லாமல் ஒரு சமாதான குறைச்சலோடு நிறைய குழப்பங்களோட சிலருடைய வாழ்க்கையை நம்ம பார்க்குறதுக்கு காரணம் இதுதான். நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, நான் என்ன தப்பு செஞ்சேன், நான் யாருக்கும் எந்த தீங்குமே செய்யலையே, நான் ஒரு இடத்துல கூட தவறாக நடக்கலையே, நான் யாருக்கும் துரோகம் பண்ணினதில்லையே, ஆனாலும் ஏன் எனக்கு இப்படி நடக்குதுன்னு சொல்கிறத நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா நம்ம ரொம்ப நல்லவங்களாக இருந்தாலும் நம்மளுக்கு யாருடைய துணை வேணும் அப்படின்னா தேவனுடைய துணை வேணும். அந்த சுயம் அப்படிங்கிற அந்த எதிரி அவங்களுடைய சந்ததியை குலைச்சதை நம்ம பார்க்க முடியுது இல்லையா. அப்போது என்றைக்குமே நம்ம என்ன செய்யணும், சுயத்தில் ஒரு முடிவு எடுக்க முயற்சி செய்யக்கூடாது. நம்ம கர்த்தரை அறியாமல் இருக்கும்போது நிறைய சுயத்தில் முடிவு எடுத்திருப்போம். அந்த முடிவு ஜெயத்திலேயே நம்மளை கொண்டு போய் விட்டுருக்கோம். அதனால் ஒரு பெரிய ஆசீர்வாதம் கூட நம்ம லைஃப்பில் வந்திருக்கோம். ஆனால் இப்போ கர்த்தருக்குள்ளே வந்ததுக்கப்புறம் ஒரு முடிவு எடுக்க நம்ம தேவ சமூகத்தில் தான் போய் உட்காரணும், ஜெபிக்கணும். கர்த்தர் உத்தரவு கொடுக்குற வரைக்கும் நம்ம வந்து காத்திருக்கணும்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு பாதுகாப்பான ஒரு வளையத்துக்குள்ளே இருக்கோம். நம்ம தேவனுடைய கண்காணிப்புக்குள்ளே இருக்கிறோம். இந்த கண்காணிப்புக்குள்ளே இருக்கிறதுனால நம்ம லைஃப்பில் எந்த தீங்கும் வராமபடி கர்த்தர் நம்மளை காக்க வல்லவராக இருக்கிறார். நம்மளுக்கு இனி வரப்போகிற காரியம் என்ன, இனி நம்ம செய்ய போகிற காரியத்தால் நம்ம லைஃப்பில் என்னென்ன மாற்றங்கள் வரும் எல்லாமே அவருக்கு தெரியும்.
நம்ம சுயத்தில் முடித்த எல்லா முடிவுமே சரின்னு சொல்ல முடியாது. அதில் நிறைய முடிவுகள் பாசிட்டிவாகவும் வந்திருக்கு, நிறைய முடிவுகள் நெகட்டிவாகவும் போயிருக்கும். அப்போ கர்த்தர் என்ன சொல்கிறாரு, நீ எப்போ தப்பு செய்வ, உன் தப்பை குற்றமாக எப்போ என்கிட்ட வந்து சொல்லலாம், எப்போ அதன் மூலம் உனக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தலான்னு ஒருத்தன் காத்துக்கிட்டே இருக்கான். அதனால் உன் லைஃப்பில் நீ என்ன செய்யாத, நான் இருக்கேன் உனக்கு, நான் உன் மேய்ப்பர். ஆடு தான் இஷ்டத்துக்கு போய் புல் மேயக்கூடாது. அந்த இடத்துல நிறைய புல் இருக்குதான், ஆனாலும் சுற்றி ஓனாய் இருக்குதா, சிங்கம் இருக்குதா, கரடி இருக்குதாங்கிறது மேய்ப்பருக்கு தான் தெரியும். அதனால தான் நம்ம எப்போதுமே சுயத்தில் எனக்கு கையில் பலன் இருக்குது, படிப்பு இருக்குது, பணம் இருக்குது, எனக்கு நிறைய பேரை தெரியும்னு ஒரு காரியத்தில் நம்ம செய்யவே கூடாது. ஒருவேளை 10 வருஷத்துக்கு கூட அதனால் நமக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்கலாம். லோத்துக்கு மேபி அங்கே போனதுக்கப்புறம் தான் குழந்தைங்க பிறந்திருக்கலாம், இல்லை குழந்தைங்க சிறு வயசில் போயிருக்கலாம், வாலிப பிள்ளைகள் வரைக்கும் வளர்கிற வரைக்கும் அங்கே வந்து இருக்கிறார். ஏன்னா நம்ம பார்க்குறோம், இஸ்மவேல் பிறந்ததே அதுக்கப்புறம் தான். லோத்து விட்டு பிரிஞ்சு போனதுக்கப்புறம் தான் இஸ்மவேல், ஈசாக்கு இவங்க எல்லாமே பிறக்கிறாங்க. கிட்டத்தட்ட அதுவே 20 வருஷம் இருக்கும். அப்போது 20 வருஷம் வரைக்கும் லோத்துக்கு அந்த அந்த தேசத்தில் எந்த பிரச்சனையும் வரல. அந்த ஒரே ஒரு தடவை ராஜாக்கள் வந்து பிடிச்சிட்டு போனாங்க. அப்போது பிரச்சனை இல்லை, இந்த தேசம் ஒரு மாதிரி இருந்தாலும் நான் இங்கே நல்லா இருக்கேன்னு தான் லோத்து இருந்தார். ஆனால் அது என்ன ஆச்சு, கடைசியில் அவங்க 2 பெண் பிள்ளைகளும் தவறு செய்து அந்த 2 வம்சமும் 10 வருஷம் தேவ சமூகத்துக்கு வர முடியாதபடி ஒரு தள்ளி நிற்க வேண்டிய ஒரு அசுத்தமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறாங்க. அப்போது சுயம் அப்படிங்கிற எதிரியை நம்ம என்ன செய்யணும், கண்டிப்பாக ஜெயிக்கணும். நம்ம லைஃப்பில் அந்த அனுபவம், சுயம் இதெல்லாம் நம்மளை என்ன செய்யும், நம்மளுடைய பலத்தையே பார்க்க வைக்கும். அந்த பலவீன சைடை நம்ம பார்க்கவே விடாது. லோத்து அழகாக இருக்குது, செழிப்பாக இருக்குன்னு பார்த்தாரே ஒழிய அதற்குள்ளே இருக்கிற ஆபத்து லோத்துவுக்கு தெரியல. நம்மளும் லோத்துவை போல சுயத்தில் எந்த முடிவும் எடுக்காமல் இந்த சுயத்தை ஜெயிக்க தேவ உறவு நமக்கு நிச்சயம் வேணும். அந்த ஆட்டுக்குட்டிக்கு எப்படி மேய்ப்பருடைய சத்தம் தெரிந்து மேய்ப்பர் ஆபத்துக்கு எச்சரிக்கிறாரா, மேய்ப்பர் பரவாயில்ல போய் மேய்ந்துக்கொள் அப்படின்னு சொல்கிறாரா அப்படிங்கிற அந்த வித்தியாசம் அந்த ஆட்டுக்கு தெரிந்தால் தான் அது பாதுகாப்பாக திரும்பவும் மந்தைக்கு வரும். அதுபோல் நாமளும் தேவ சத்தத்தை கேட்டு பழகினவர்களாக இருந்தால் தான் சுயத்தை ஜெயிக்க முடியும். உங்கள் சுயத்தையும் நீங்கள் ஜெயிக்க தேவனோடு உறவு கொள்ளுங்கள். காட் பிளெஸ் யூ.